தனியார் தொலைக்காட்சியில் நீயா நானா ப்ரோக்ராம் தயாரிச்சிருக்கிறாங்க. அது ஒரு அழுத்தத்தின் காரணமாக வெளிவரல. மும்மொழி கொள்கையை பற்றி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதைத்தான் நாம் சொல்கிறோம். ஜனநாயகத்தின் குரல் வளையை நசுக்குவதில் நம்முடைய பிரதமர் மிகவும் கைதேர்ந்தவர். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொதுமக்களுக்கான நிகழ்ச்சி நீயா நானாங்கிறது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி. அது ஒன்றும் மக்கள்கிட்டேருந்து விலகி போய் அவங்களுக்கு பொருந்தாத அல்லது அவங்களுக்கு தொடர்பில்லாத கருத்துக்களை பேசுவதே இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைந்த, அவர்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, உறவுகளோடு சம்பந்தப்பட்ட, உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாகத்தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக இன்னொன்று, வட இந்திய மக்கள் கூட அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்படியாக எல்லோரையும் அரவணைத்து போகின்ற ஒரு நிகழ்ச்சி. ரெண்டு விதமான கருத்துகள் எப்போதும் அந்த நிகழ்ச்சியில் பேசப்படும். ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், வலது கை பற்றியும் இடது கை பற்றின்னு. அது மாதிரி இந்த மும்மொழி கொள்கையை பற்றி ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள்னு இரண்டு பேருக்கும் இடம் கொடுத்து தானே செஞ்சுருக்காங்க. நீங்கள் முதல்ல அந்த ஊடகம் ஜனநாயக முறைப்படி வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்களை மட்டுமேவா அங்கே உட்காத்தி வச்சாங்க? இல்லை இல்லை, எப்பவுமே ரெண்டு தரப்பு இருக்கும். அப்போ இந்த நிகழ்ச்சியிலையும் அப்படியான ஜனநாயகத்தை இப்போ காப்பாற்றியிருக்காங்களா இல்லையா? அது அந்த விவாதம் நடத்தப்படணும்ல. அதுதானே கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுப்பது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதைத்தானே நம்ம படித்து காமிச்சோம். வேற அப்படின்னா ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு கைக்கு கூட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு இருக்கு.